அவங்க சொன்னதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது அந்த காலத்துலலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரும் அடி வாங்குற மாதிரி நடந்துக்கல அப்படி சொன்னாங்க. ஆனால் எத்தனை பேர் வந்து அடிக்கு பயந்துட்டு எத்தனை ட்ராப் அவுட்லாம் ஆயிருக்கு. ஆனால் இப்போ அந்த ட்ராப் அவுட்லாம் கிடையாது இல்லையா? ஃப்ரெண்ட்லியாக போகிறாங்க. ஒரு ஒரு குழந்தையுமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவுமே போயிட்டு இருக்காங்க. ஒன் செகண்ட், நீங்க சொன்னீங்கல்ல அந்த காலத்துல டிராப் அவுட் நிறைய இருந்ததுன்னு சொல்லிட்டு. கிடையாது, டிராப் அவுட் நிறைய இருக்க வாய்ப்பு வந்து வறுமையினால இருக்கும். அதனால தான் ட்ராப் அவுட் ஆயிருப்பாங்களே தவிர, இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, நாங்களாம் டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் நிறைய தவறுகள் ஏற்படுது. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு டீச்சர் எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும்? ஆசிரியராக மட்டும் இருந்தால் மட்டுமே உனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நாங்கள் ஃப்ரெண்ட்லி மட்டும் இல்ல, சொல்லல நீங்க மேம், சொன்னீங்க லிபர்ட்டி இப்போ. அண்ட் த லால தான் நாங்க இருக்கோம். ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதால தான் ட்ராப் அவுட் குறைஞ்சிடுச்சு நீங்க சொன்னீங்க. பயம் இல்ல. இல்ல, அதாவது பயம். அடிப்பாங்க. எக்ஸாக்ட்லி பயம் இல்லைங்க. பயம் கலந்த மரியாதை இருக்கணும் டீச்சர்ஸ்க்கு. முதல்ல இந்த குழந்தைய கட்டுப்படுத்தணும் சொல்றீங்களா? ஏன் எங்க குழந்தைய நாங்கள் கட்டுப்படுத்தணும்? எங்க குழந்தை அது ஃப்ரீடமா வளரட்டும். அப்போதான் அதுக்கு என்ன தேவையோ எங்ககிட்ட சொல்லும்போது நாங்கள் அதை புரிஞ்சு அவங்களுக்கு என்ன வழி நடத்த முடியுமோ நடத்த முடியும். நாங்கள் டெய்லி ஸ்கூல்ல இருந்து வந்தவொடனே கேட்குறோம், இன்னைக்கு உன் டீச்சர் என்னப்பா பாடம் நடத்துறாங்க, இந்த டீச்சர்னால என்னப்பா நடந்தது, இந்த டீச்சர் ஏதாவது சொன்னாங்களா கேட்கும்போது அந்த பிள்ளைங்க தன மனசு விட்டு சொல்லும்போது அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேரண்டாக இருக்கனால தான் அந்த பிள்ளைங்க சொல்லுது. சப்போஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேரண்டாக லீடர்ஷிப் பேரண்டாக இருந்தோம்னா அந்த பிள்ளைங்க எங்ககிட்ட பேசாது, பதிலும் சொல்லாது. ஏன் அங்கேயும் லீடராக இருக்காங்க இங்கேயும் லீடராக இருக்காங்க, அப்போ நாங்கள் எங்கே போய் ஒளியிறதுன்னு தான் தேடும். நாங்கள் லீடராக இருக்க விரும்பலை. நாங்கள் பிள்ளைங்களுக்கு தாயா தகப்பனாக இருக்க மட்டுமே போதும். நாங்கள் லீடராக இருக்க விரும்பல. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா அந்த மரியாதை, நாங்கள் எல்லா பிள்ளைங்களுக்கும் எங்கள் பிள்ளைங்களுக்கும் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து தான் வளர்க்கணும். அந்த பிள்ளைங்க வளர்றது உங்களை மாதிரி பெரியவங்க ரோட்டில் போகும்போது இது பார் தரத்தில் அது பார் இது பார் அது நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் தான் என்னப்பா அவங்கள என்ன இப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்களோட கண்ணோட ஏன்ப்பா அது சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த வார்த்தையை தெரிஞ்சிருக்காது. நீங்கள் திணிக்கிறது தான் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அது எங்ககிட்ட வந்து கேள்வியாக வருது. அப்போ நாங்கள் விடுப்பா பெரியவங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க இப்படி தான் நாங்கள் சொல்ல முடியும்.